ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி முருங்கைக்காய் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 5 முருங்கைக்காயை வெந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் உள்ள பல்பெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி நீளமாக போடாமல் சின்ன சின்ன பீஸாக வேணால் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் உள்ள பல்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். முருங்கைக்காயோட பல்ப்பு நம்ம எடுத்தாச்சு. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காய் பல்ப்பை சேர்த்துக்கலாம். இந்த கப்புக்கு எனக்கு 3/4 கப்பு வந்தது. இந்த முருங்கைக்காயில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வெந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நாம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் பல்ப்பு எடுத்த கப்புக்கு 1/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைய வச்சுருக்கிறேன். இதில் கல் தூசி கிடையாது, அதனால் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீனினாலும் இதில் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெல்லமும் முருங்கைக்காயும் சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாகி வந்துருச்சு. இந்த டயத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அது ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பல்ப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு 1/4 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலோடு சேர்ந்து நல்லா திக்காகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் அல்வா தயாராகிடும். அல்வா தயாராகிட்டு நம்ம நெய்யும் நிறைய சேர்க்கலை. ஃபஸ்ட்டில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்தோம். அதான் ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். தேங்காய் பாலில் உள்ள எண்ணெயே இதில் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட முருங்கைக்காய் அல்வா சூப்பராக வந்துட்டு. முருங்கைக்காய் கிடைக்கும் போது இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.